வணக்கம். முந்தைய பகுதியில் எனர்ஜிடிக் சீலிங்னா என்ன? அது எப்படி நிகழுது? அது நம்மை அறியாமல் எப்படி பல்வேறு விதங்களில் நிகழக்கூடும்னு பார்த்தோம். அதில் நான் குறிப்பிட்டிருந்தவை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, மத ரீதியான வழிமுறைகள். விளக்கேத்துவது, ஊதுபத்தி கொளுத்துவது, சாமி கும்பிடுவது, இப்படின்னு நிறைய சொல்லலாம். அதெல்லாமே நம்மளுக்கு அநேகமாக பரிச்சயமானவை. ஆனால் நாம் யாருமே தற்காலத்தில் மேற்கொள்ளாத பழக்கங்கள், வழிமுறைகள். கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உதாரணத்துக்கு தேசிய கொடி ஏற்றுறது, வந்தே மாதரம் பாடுவது, இல்லை தேசிய கீதம் பாடுவது, தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது, அப்புறம் ஸ்கூலில் ப்ரேயர் நடத்துறது, உறுதிமொழி எடுத்துக்கிறது, கிரிக்கெட் மேட்ச்சில் டாஸ் போடுறது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதை கவனித்து பார்த்திங்கன்னா, ஒரு செயல் நிகழ்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன மாற்றம் நம்முடைய மனநிலையில் ஏற்படுத்துவது எல்லாத்தையுமே அந்த எனர்ஜெட்டிக் சீலிங்கிற கருத்தில் சொல்லலாம். அது எல்லாமே அந்த உணர்வு நிலையை, மனநிலையை சீல் செய்வது, உறுதி செய்வது கிடையாது. சிலது அந்த மனநிலையை மாற்றும். அப்போ அது எப்படி வேணாலும் நிகழலாம். அது ஒரு பழக்கத்தின் மூலமாக, நாமளாக மேற்கொள்ளும் பயிற்சியின் மூலமாகவும் நிகழலாம். தன்னியல்பாக நம்மை கடந்து நிகழ்வும் நிகழ்வுகள், கற்றுக்கொள்தல் போன்றவற்றின் மூலமும் நிகழலாம். இப்போ இந்த படத்தில் நான் காட்டியிருப்பது அது போன்ற ஒரு நிகழ்வு. ஹெலன் கெல்லருக்கு நிகழ்ந்தது. ஹெலன் கெல்லர் ஒரு ஆங்கிலேய பெண்மணி. அவங்களுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது. அப்போது அவங்க எப்படி மொழியை கற்றுக்கிட்டாங்க? யோசிச்சு பாருங்கள். மொழிங்கிறது எவ்வளவு சிக்கலான விஷயம். கண்ணு தெரில, காது கேட்காது அப்படிங்கும்போது எப்படி அவங்களால மொழியை கற்றுக்கொள்ள முடியும்? இப்போ அவங்களுக்கு ஒரு ஆசிரியை இருந்தாங்க. அவங்க நிறைய முயற்சி எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு அந்த வாட்டர், தண்ணீருங்கிற சொல்ல புரிஞ்சிக்க முடியலை. ஏன்னா தண்ணியை நீங்கள் தொட்டு பார்க்கலாம், சுவைத்து பார்க்கலாம், கீழே ஊற்றலாம். அந்த தண்ணி, அதாவது அது என்னது? அது பாத்திரமா, பாத்திரத்திற்குள்ளே இருக்கும் பொருளா, அந்த பொருள் அப்படியே நிற்கிறதா, கீழே விழுவதா, அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க அப்போ வயதும் அதிகம் கிடையாது. அந்த வயசுக்கு அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியலை. இந்த ஆசிரியையும் பல்வேறு விதமான வழிமுறைகளை முயற்சித்து பார்ப்பாங்க. ஒரு நாள் கீழே அப்படி விழுந்துக்கிட்டு இருக்க தண்ணியை கொண்டு போய் அவங்க கையை வச்சு இன்னொரு கையில் எழுதி காமிப்பாங்க. WATERன்னு கையில் சைகையில் எழுதி காமிப்பாங்க. அப்படி தான் அவங்க எழுத்துக்களை புரிஞ்சுக்கிட்டாங்க ஹெலன் கெல்லர். ஸோ அப்போது ஒரு கணத்தில் அவங்களுக்கு அந்த வாட்டர்னால் என்னன்னு புரிஞ்சுது. யோசிச்சு பாருங்கள், அது எத்தகைய ஒரு புரிதல்னு. அது சொல்லவே முடியாது. அது ஒரு பெரும் திறப்பை அவங்களுக்கு தந்தது. அதுபோல் கற்றுக்கொள்வதுங்கிறதும் பார்த்திங்கன்னா பல திறப்புகளை தரும், பல புரிதல்களை தரும். நம்முடைய வாழ்க்கையே மாற்றிவிடக்கூடும். நம்மளுக்கு 1 1 2ன்னு எப்படி தெரியும்? ஒரு வட்டத்துக்கும் சதுரத்துக்குமான வித்தியாசம் எப்படி நம்மளுக்கு தெரியும்? நேற்றுக்கும் இன்றுக்கும் இடையேயான வித்தியாசம் எப்படி நம்மளுக்கு தெரியும்? பகல் இரவு இரண்டுக்குமான வித்தியாசம் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுது? யோசிச்சு பாருங்கள், எப்படி நாம் கற்றுக்கிட்டோம் இதையெல்லாம்? அதெல்லாம் ஒரு விதமான புரிதல் தான் இல்லையா? இப்போ நம்முடைய இதெல்லாமே என்ன நடக்குதுன்னா, நம்முடைய மனநிலையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துது. அதன் மூலமாக நாம் யாருன்னு தீர்மானிக்குது. ஒரு செடி வளர வளர அதனுடைய செதுக்கிறாங்கன்னு வைங்களேன். அதை செம்மைப்படுத்துகிறாங்க. கத்திரிக்கோலை வச்சு வெட்டி தனக்கு ஏற்ற விதத்தில் ட்ரிம் பண்ணுறாங்க, ஒழுங்குபடுத்துகிறாங்க. அது எல்லாத்தையும் புரிதல்னு சொல்லலாம். ஏன்னா அது சில புரிதல்கள் நிகழ்ந்துட்டால் நம்ம வாழ்க்கையிலிருந்து அதை தூக்கி எறியவே முடியாது. அதனால தான் அது எனர்ஜெட்டிக் சீலிங்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு நிலை, அந்த நிலையை சென்று அடைஞ்சிட்டோம்னா பின்னாடி திரும்பி போக முடியாது. அப்போது நம்ம அந்த நிலையை முந்தைய பதிவில் சொல்லியிருந்தது போல் சிறு சிறு செயல்கள் மூலமாக நாம் ஒரு மனநிலையை உருவாக்கலாம். தொடர்ந்து சில செயல்களை அவ்வப்போது செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம்னா நம்மை அறியாமல் அந்த பழக்கம் உருவாகும். இப்போ கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை இப்படியெல்லாமும் விதைச்சிக்கிட்டு இருந்தாங்க.
வயசானவங்கள பார்த்தீங்கன்னா, சில பேரு ஏப்பம் விட்டாலும் ஏதாவது சொல்லுவாங்க. "சம்போ மகாதேவா" அப்படிம்பாங்க. ஒரு பெருமூச்சு விட்டா கூட எதையாவது கடவுள் பேர சொல்லுவாங்க. அப்புறம் கைய தேய்ச்சு உள்ளங்கைய பார்த்துக்குவாங்க. இப்படிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் யாராவது சொல்லிக் குடுத்து, இல்ல யாரையாவது பார்த்து அவங்க கத்துக்கொண்டிருப்பார்கள். அதன் மூலமாக அவங்க ஏதாவது உணர்ந்திருப்பாங்க. அப்புறம் தான் அந்த பழக்கம் ஆயிருக்கும். எந்த மாற்றமுமே நமக்குள்ள ஏற்படல அப்படின்னா, நம்ம எந்த செயலையுமே செய்ய மாட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு செயலை செய்வதற்கு எனர்ஜிய வீணடிக்கணும். நம்மோட புரிதல், நம்முடைய மூளை சக்திய வீணடிக்கிறோம். இப்ப அதெல்லாம் செஞ்சு ஏதாவது பலன் இருந்தா தான் நாம செய்வோம். சின்ன வயசுல மற்றவங்களுக்காக எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, அதெல்லாம் நாளாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை விட்டு நீங்கிரும். ஸோ கடைசியில நம்மளுக்கு எது பயன் தருதோ, உபயோகமாக இருக்கோ, அத தான் நாம செஞ்சுக்கிட்டு இருப்போம். இங்க பிரச்சனை என்னன்னா, நாம அது போன்ற எதையுமே கற்றுக்கொள்வது கிடையாது. இப்ப கடந்த காலங்களில் மரபான வாழ்க்கை முறை இருந்தது. ஒரு நிலையான குடும்ப அமைப்பு இதெல்லாம் இருந்தது. அதனால சில வழிமுறைகளை கற்றுக்கொள்வது எளிதாக இருந்தது. வேறு வழியே இல்லாமலும் இருந்தது. இல்லையா? நம்ம இயல்பா அப்பா ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, தாத்தா ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காருன்னா, நம்மள அறியாம அத நாம கத்துக்குவோம். பட் இப்போ அப்படி என்ன வாய்ப்பு இருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே தனி மனிதர்கள். நம்மளுக்குன்னு சுய முயற்சியில எதையாவது செய்யறோமா? கத்துக்கொள்றோமா? அப்போ அதே சமயம் இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள எவ்வளவுக்கு எவ்வளோ தீவிரமா ஈடுபடுத்திக் கொள்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அது நம்மள மற்றவர்களிடமிருந்து தனித்து வைக்கும். அதாவது சில எனர்ஜெட்டிக் ஹீலிங் வழிமுறைகள எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்போது, அது ஒரு இணக்கத்தை உருவாக்கும். இப்போ கோவிலுக்கு போறோம், தீபாராதனை காட்டுறாங்கன்னா, எல்லாம் கன்னத்துல போட்டுக்கிறோம், சாமி கும்பிடுறோம் இல்லையா? அது ஒரு புரிதல் இயல்பாக உருவானது. அது ஒருத்தர் செய்ய மாட்டேங்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நானு தீபாராதனை காட்டும்போது சாமி கும்பிட மாட்டேன். அ திரையில மூடி இருக்கும்போது தான் சாமி கும்பிடுவேன். இப்படியெல்லாம் ஒன்றிக்கு ஒரு தான் என்ன தேவையோ இப்படிதான் நான் செய்வேன்னு முடிவு செஞ்சுக்கலாம். அதற்கு மற்றவர்கள் உடன்படணும், ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, தனி மனிதர் தன்னுடைய அகங்காரத்தை, தன்னுடைய இருப்பை, தன்னுடைய தனித்தன்மையை உறுதி செய்து கொள்வதற்கு இதை போன்ற எதையாவது செய்வாங்க. அத மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாம போகும்போது, அவர் தனித்து விடப்படுவார். ஒரு சில சமயம் அப்படிப்பட்ட மனிதர்கள் கோமாளிய போல கூட தோன்றுவாங்க. நம்ம மேலை நாடுகள்ல பார்த்துருப்போம். பல பேர் வந்து தலைக்கு வந்து பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சுக்கிறது, விதவிதமாக பச்சை குத்திக்கிறது, காது குத்திக்கிறது நெறைய செய்வாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அவங்க அதன் மூலமாக தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துறாங்க. நான் உன்ன போல கிடையாது. நான் ஒரு வேறொரு மனிதன். எனக்குன்னு தனி வாழ்க்கை இருக்கு. நான் நெறைய படிக்காம இருக்கலாம், நெறைய சம்பாதிக்காம இருக்கலாம், சமூகத்தில எனக்குன்னு மதிப்பில்லாம இருக்கலாம். ஆனா நான் வேறுபட்டவன், நான் நீ அல்ல அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. இப்ப அது வந்து அது சமூகத்தோட இருக்கிறதுங்கிறது ஒரு ஆட்டு மந்தைத்தனம். ஏன்னா நம்ம என்ன ஏதுன்னே தெரியாம அப்படியே அத வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம உங்களுடைய மதம் என்னன்னு கேட்டா எவ்வளோ பேரு நம்மை அறியாமல் இந்து, முஸ்லீம், கிறித்தவம்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன அத தேர்ந்தெடுத்தோமா நாம? ஒரு உடையை தேர்ந்தெடுத்து அணிவது போல, ஒரு சாப்பாட்டை தேர்ந்தெடுப்பது போல, நமக்கான துணையை, ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பது போல, செல்ஃபோன் வாங்குவது போல, நாமளா கவனிச்சு தேர்ந்தெடுத்து அவற்றை அ நம்மோடு அடையாளப்படுத்திக் கொண்டோமா? இல்ல இல்லையா? நம்மளையே தெரியாம அப்படி சொல்லித் தரப்பட்டிருக்கு. நானும் அப்படியே கண்ண மூடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையா நாம அந்த மதத்தை சேர்ந்தவராக வாழணும்னு நம்ம தலைவிதி இருக்கா என்ன? நாம தான் யோசிக்கணும். இதையெல்லாம் நாம தான் மாற்றிக் கொள்ளணும். ஸோ இந்த மாற்றம் வந்து முன்பே சொன்னது போல கடந்த காலத்தில் ஒரு சமூக தளத்தில் நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு பழனிக்கு போனா மொட்டை அடித்துக் கொள்வது, திருப்பணி போனா மொட்டை அடித்துக் கொள்வதுங்கிறது சமூக பழக்கம். அப்போ அதில போய் ஒருவர் மொட்டை அடிச்சுக்கிறார் அப்படிங்கும்போது என்ன பண்றாரு? தன்னுடைய அழகை நான் குலைத்துக் கொள்கிறேன்னு அவர் அறிவிக்கிறாரு. கடவுளுக்கு முன்னாடி என்னுடைய அழகு முக்கியம் இல்லன்னு சொல்றாரு. இன்னைக்கு யாராவது செய்வோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம என்னதான் வந்து சாமி கும்பிட்டாலும், மதத்த நம்புனாலும், யாராவது மொட்டை அடிச்சுக்குவோமா? பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கு வந்து நாகரிகமானவர்கள். ஸோ
இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கை வழிமுறையே இன்னைக்கு மாறிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்போ தனி மனிதர்கள் தங்களுக்கு தேவையான வாழ்க்கை முறையை, தங்களுடைய எனர்ஜி நிலையை தீர்மானித்துக் கொள்ளும் சுதந்திரமும், உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. அதை செய்வது தான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு படித்த நாகரிகமான மனிதன் செய்யக்கூடிய அறச்செயல். அதை செய்யாம மரத்தை பிடிச்சுக்கிட்டாருன்னா, அப்போ அவங்க எதையுமே கத்துக்கல. அவங்க பயந்துட்டு பழமையை பிடிச்சு கொள்றாங்கன்னு அர்த்தம். அவங்க அறிவை, சிந்தனை திறனை பயன்படுத்தல. அவங்கள் அடிப்படையான ஒரு புரிதலையும் பயன்படுத்தல. அதே சமயம் அதை விட்டுட்டு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நவீனமாக தங்களை காமிச்சுக்குவாங்க. திருமணம் செய்து கொள்வார்கள், தாலி கட்டிக்க மாட்டாங்க, பொட்டு வச்சுக்க மாட்டாங்க, நவீனமாக உடை அணிவாங்க, என்னெல்லாமோ செய்வாங்க. இப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வகையான நாடகம். மதங்களை தொடர்பவர்கள் பழமைவாதத்தை பிடிச்சிக்கிட்டு நாடகம் போட்டாங்கன்னா, சிலர்கள் வந்து தங்களை முற்போக்காளர்களாக, நவீனமானவர்களாக, நாகரிகமானவர்களாக காட்டிக்கொள்வதற்கு வேஷம் போடுவாங்க. இப்போது இதில் வந்து நல்ல உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா 2 விதத்துலேயும் அவங்கள அடையாளப்படுத்த முடியும். பெண்கள் வந்து தங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் போன்றவர்களோடு இருக்கும்போது மதத்தை தொடர்பவர்களாக சேலை கட்டிக்கிட்டு ஒரு ஒரு பழமைவாதத்தை அதை ஏற்றுக்கொள்பவர்களாக காட்சியளிப்பாங்க. அதே வந்து நண்பர்களுக்கு நடுவே காலேஜுக்கு போகும்போது வேறு இடங்களில், வெளியிடங்களில் பார்த்திங்கன்னா நாகரீகமாக உடை அணிஞ்சுக்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்காம, பூவெல்லாம் வச்சுக்காம, தங்களுக்கும் மரபுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, தாங்கள் வந்து ஒரு நவீன பெண்களை போலையும் காமிச்சுக்குவாங்க. இப்போ உண்மையில் அவங்க யார்? இப்போ நவீனமான உடை அணிந்த ஒரு பெண்ணை போய் பேசணும் அப்படின்னா, இப்போ அவங்க மனசில் ஃபுல்லாக வந்து திருமணம், அது குறித்த எண்ணங்கள் தான் இருக்கும். திருமணம் என்பது ஒரு மரபான பார்வை கொண்டவர்களுக்கானது இல்லையா? இப்போ ஒரு நவீன பெண்ணுக்கு திருமணம் குறித்த ஒரு தெளிவு, புரிதல் இருக்கணும். ஆனால் அதெல்லாம் பேசி பார்த்தோம்னா அதுக்கு எந்த புரிதலும் இருக்காது. அதாவது அவங்க வந்து உடையை மாற்றிக்கிறாங்க, பொட்டை மாற்றிக்கிறாங்க, அலங்காரத்தை மாற்றிக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த வித்தியாசமும் இருக்காது. அவங்க நவீன உடை அணிஞ்சாலும், மரபான உடை அணிஞ்சாலும். இதையே ஆண்களிடமும் பார்க்கலாம். சபரிமலைக்கு மாலை போடுறது அப்படின்னா, அது ஒரு எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட் நடக்குது அங்கே இல்லையா? தான் ரெகுலராக தினசரி வாழும் வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு வேறு விதமான வாழ்க்கை முறையை நான் வாழப்போகிறேன்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அவர் எந்த விதத்தில் மாறுறாரு யோசிச்சு பாருங்க. பலருக்கும் வந்து அது ஒரு பாவனை தான். மாலை போட்டால் ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு கெத்து. சபரிமலைக்கு போகிறங்கிறது சாதாரண விஷயமா? எல்லோராலையும் போக முடியாது. இது போன்ற விஷயங்களுக்காக தான் பலரும் மாலை போடுறாங்க. யாரும் வந்து உண்மையிலேயே ஐயப்பன் மீது கொண்ட பக்தியால் அந்த மாலை போடும் நிகழ்வு தன் மனதில் ஏற்படுத்தும் மாற்றங்களால் அது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிற புரிதலால் செய்வது கிடையாது. என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறான்னு மாலை போட்டுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம கோவிலுக்கு போவது, கல்யாணம் செய்து கொள்வது எல்லாவற்றையுமே எடுத்துக்கலாம். எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறவங்க நம்ம எத்தனை பேர்? அதனால தான் நம்முடைய வாழ்க்கை இவ்வளோ சிக்கலாக இருக்குது. நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெளிவில்லை. நம்முடைய எனர்ஜி எப்படிப்பட்ட எனர்ஜின்னு நம்மளுக்கு புரிதல் கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணும், நம்மால் மற்றவங்களுக்கு என்ன தர முடியும், எதுவுமே இல்லை. ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முன்பே சொன்னது போல் நம்ம ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு மரபான வாழ்க்கை முறையில் நம்மை பிணைத்து கொள்ளும்போது இதெல்லாம் பெருசாக இருக்காது. ஏன்னா மற்ற மனிதர்களும் அதே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கும் பெரிய புரிதல் இருக்காது வாழ்க்கை குறித்து, தங்களை குறித்து. எல்லோரும் அப்படி கூட்டத்தோடு கூட்டமாக ஆட்டு மந்தைகளாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் இன்றைக்கு நவீன மனிதன் வந்து படிச்சிருக்கான், சிந்திக்கும் திறன் கொண்டு இருக்கான், வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் வசிக்கிறான், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது தன்னுடைய வாழ்க்கை தானாக அமைத்து கொள்ளும் தேவை இன்றைக்கு எழுந்துள்ளது. அதை செய்யலை அப்படின்னா நாம் வாழ்க்கையை வாழ தெரியாமல் வீணடிச்சிட்டு இருக்கோன்னு தான் சொல்லணும். இதை ஒவ்வொரு தனி மனிதரும் கற்றுக்கொண்டு ஆகணும். நம்மோட தாத்தா ஒரு ஜமீன்தாராக இருந்திருக்கலாம், அரசராக இருந்திருக்கலாம், நிறைய சொத்து வச்சுருந்துருக்கலாம், பெரிய ஆன்மீகவாதியாக இருந்திருக்கலாம். அதனால
நாமளும் ஆன்மீகவாதியாக பெரிய மனிதராக ஆகுவோன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாம சுயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கான அடையாளம். அந்த எனர்ஜி மாற்றம் என்பது நம்முடைய உழைப்பால், முயற்சியால் நாம் மேற்கொள்வதாக இருக்கணும். இப்போது இன்னொருவரை நீங்கள் போய் சந்திக்கிறீங்க. அவர் சந்திக்கும்போதே முதல் தயம் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. வாடா இங்கே வந்து இந்த பேப்பர் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த பேப்பர் என்ன எடுத்து கொடுக்க சொல்லி உங்களை கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் உணர்வீங்க? ஒருவர் முதல்ல உங்களை அழைக்கும் போதே வாடா அப்படின்ட்டாருன்னா அவ்வளவுதான். அவர் உங்கள் மேலே தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார். தன்னுடைய எனர்ஜியை கொண்டு உங்களை கட்டுப்படுத்தி விட்டார். தன்னை சொல்லை கொண்டு உங்களை அடக்கி விட்டார். நீங்கள் அதுக்கு வாழ்நாள் முழுசாக மாட்டிக்கிட்டீங்க. அப்போது வந்து அதை எதிர்கொள்வது எளிது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக இன்றைக்கு செய்கிறாங்க மக்கள். படித்தவர்கள், வசதியானவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிலையாக ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு தன்னை தேடி வருபவர்களை மற்றவர்களை கவனித்து எடை போட்டு கணக்கு பார்த்து யார் எதுக்கு பயன்படுவாங்க, எப்படி பயன்படுத்திக்கலான்னு யோசித்து திட்டம் போட்டு பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிக்கல். இது அதாவது குடும்பத்திலே பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பயன்படுத்தி கொள்கிறார்கள். குழந்தைகளை அவங்க வாழ்க்கை வாழ விரும்புறதில்லை. தாங்கள் வந்து சமூகத்தில் ஒரு நல்ல நபராக கருதப்படணும். அப்போது தன்னுடைய மகனோ மகளோ டாக்டராகவோ என்ஜினியராகவோ சயின்டிஸ்டாகவோ இருந்தால் தங்களுக்கு மதிப்பு அதிகம் இல்லையா? நான் நல்ல குழந்தையை வளர்த்துருக்கேன், பொறுப்பான குழந்தையை வளர்த்துருக்கேன்னு காட்டுறதுக்காக குழந்தைகளுடைய கையை காலை உடைத்து அவர்களுடைய சிறகுகளை முறித்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கூண்டி கிளியை போல வளர்க்கும் பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எப்படி அந்த குழந்தை வந்து தன்னை முழுமை செய்து கொள்ளும்? அந்த பெற்றோர் உயிருடன் இல்லாமல் போகும்போது அந்த குழந்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழும் வாய்ப்பாவது கொஞ்சமாவது கிடைக்கும். அந்த நிலையில் தான் இன்றைக்கி பல குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வந்து கைதிகள், குடும்பத்தின் கைதிகள். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். முக்கியமாக பிரபலங்கள்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக 60-70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், முந்தைய தலைமுறை சேர்ந்தவங்களோட குடும்பத்தை கவனிங்க. அவங்களோட குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஏன்னா அவளுக்கு கிடைத்த அந்த பிரபலம், அந்த வசதி, வாய்ப்பு போன்றவற்றை வந்து அந்த குழந்தைகளால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியலை. இதெல்லாம் யோசிச்சா நம்மளே புரிஞ்சிக்கலாம். வாத்தியார் பிள்ளை மக்கு, போலீஸ்காரன் பிள்ளை பொறுக்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாத்தியார் தன்னுடைய மக்குத்தனத்தை உள்ளுக்குள்ளே மறைச்சிக்கிட்டே இருப்பார். போலீஸ்காரன் வெளியில் ஒழுக்கமாக தன்னை காமிச்சிக்கிட்டு தன்னுடைய காய்மைத்தனத்தை உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பான். அப்போ குழந்தைகள் வந்து தன்னுடைய பெற்றோரை கவனிக்கும் போது அவங்க என்ன வெளிப்படுத்துகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு மட்டும் இல்லை, அவங்க என்னென்னலாம் தவறாக செய்கிறாங்க, என்னென்னலாம் முட்டாள்தனம் செய்கிறாங்கன்னு கவனிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள் தங்கள் பெற்றோரை மதிப்பதே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு பொய்யானவர்கள், போலியானவர்கள்ன்ட்டு. அப்போ இயல்பாகவே வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எதிர்ப்பு மனநிலை உருவாகும். ஆங்கிலத்தில் வந்து பாசிவ் அக்ரெஷன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ கோவப்பட்டீங்கன்னா பிரச்சனை உருவாகும். கோவப்படாமல் எதுவுமே செய்யாமல் தேமேன்னு கிடந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். இதைத்தான் காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கம்ங்கிற பேரில் சொன்னார். இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கோம்னா குடும்பத்தில் நாமும் பங்கு கொண்டு குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் குடும்ப நம்மளை ஏற்றுக்கொள்ளும். ஒரு நாடும் அப்படி தான். நாட்டோட குடிமகனாக நம்முடைய கடமையை செய்யணும். ஆனால் குடும்பத்தில் எனக்கு ஈடுபாடு இல்லை, எனக்கு அப்பாவை பிடிக்கலை, அம்மாவை பிடிக்கலை அப்படிங்கும்போது என்ன செய்யலாம்? நம்மளால் கோபத்தையும் காட்ட முடியாது. ஏன்னா நம்ம அவங்கள சார்ந்து வாழ வேண்டியதாக இருக்குது. அப்போது நம்ம அறியாமல் அந்த பாசிவ் அக்ரெஷனை காமிப்போம். அது வேணுமே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது மாதிரி, இல்லை எனக்கு அது பிடிக்கலை, இழுத்தடிக்கிறது, தப்பாக செய்வது, சொதப்புவது, தன்னை ஒரு முட்டாள் போல் வெளிப்படுத்தி கொள்வது, இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சே செய்வோம், தெரியாமலும் செய்யக்கூடும். இதை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ஒரு குழந்தை வந்து அது சிறு வயதில் வந்து குழந்தைக்கு வந்து மலம் மூத்திரமெல்லாம் என்னன்னே தெரியாது. அது இயல்பாக நிகழ்வது இல்லையா? ஆனால் பெரியவங்களுக்கு வந்து அதெல்லாம் அசிங்கமானது, அசுத்தமானது. ஸோ கவனமாக இருக்கணும்பாங்க. இப்போ
குழந்தைக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. அப்போ குழந்தைகள் பெரியவர்கள் அதை வெறுக்கிறார்கள் அப்படிங்கன்னு அது தெரிஞ்சுக்கும் போது அது தன்னுடைய இந்த மழை ஜலத்தை எப்படி தான் வெளிப்படுத்துகிறேங்கிறது மூலமாக தன்னுடைய பெற்றோரை கட்டுப்படுத்தும். தான் சாப்பிடாம அடம் பிடிக்கிறது மூலமாக பெற்றோரை கட்டுப்படுத்த பார்க்கும். படிக்காமல் அதிகப்படியாக விளையாண்டுக்கிட்டு இப்படி நிறைய விதங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெற்றோரை சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உண்மையில் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் நிறைய ஒரு பெரிய போராட்டம் தான் நிகழுது. இப்போ கடந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தபோது அது வேறு பல சிக்கல்களை கொண்டு வந்தாலும் ஒரு குழந்தைக்கு தேவையான கவனிப்பு பல்வேறு விதங்களில் வெவ்வேறு மனிதர்களிடமிருந்து கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அதனால் ஒருத்தர் குழந்தைய மதிக்கலைன்னாலும் இல்லை குழந்தை ஒருத்தரை கண்டுக்கலைன்னாலும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைய சூழல் வேறு. தனி குடித்தனம், கணவன் மனைவி, ஒரே குழந்தை, இதுதான் பலருடைய வாழ்க்கையிலும் இன்று நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை அப்பா அம்மாவை பார்த்து வளருது. அவங்களுடைய முட்டாள்தனம் எல்லாமே அவங்க குழந்தைக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி பேசவோ ஒரு புரிந்து கொள்ளவோ கூட தெரியாது. அது நம்ம ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அதை பற்றி இன்னொருடம் ஒரு கருத்தை சொல்லி அதற்கு அவர் என்ன எதிர்வினை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டால் தான் அதன் மூலமாக நம்முடைய புரிதல் நம்மளுக்கு உறுதியடையும். இப்போது தன்னுடைய அப்பா வெளியில் நல்லவராக இருக்கார், வீட்டுக்குள்ளே குடிச்சிக்கிட்டு ரகளை பண்ணுறாருன்னா அதை எப்படி அந்த குழந்தை எடுத்துக்கும்? யாரிடம் போய் அதை சொல்ல முடியும்? வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு, அசிங்கமாக பார்ப்பாங்க, திட்டுவாங்க, சொல்ல முடியாது. அப்போ அது மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கும். பெரும்பாலான குழந்தைகள் பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மாவின் கையாலாகாதத்தனம், இயலாமை, முட்டாள்தனம், போலித்தனம், பாவனைகள் இதையெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது பெரும் சுமையாக சுமந்துக்கிட்டு வாழ்கிறாங்க. அதனாலேயே அவங்க பல குழந்தைகளுக்கு வாழவே முடியலை. இப்போ என்னை எடுத்துக்கிட்டோன்னா இப்போ என்னுடைய அப்பா மென்மையானவர், அம்மா ரொம்ப மன உறுதி கொண்டவர்கள். இப்போ நான் வளரணும் அப்படின்னா எனக்கு ஒரு உறுதியான அப்பா இருந்தால் தான் நான் வளர முடியும். ஆனால் என்னுடைய அப்பா அவர் எனக்கு சொல்லித் தருவதற்கு பதிலாக அவர் என்னை சார்ந்து இருந்தார். நான் அவருக்கு உதவணும், கடைக்கு போவதற்கு, வீட்டு வேலை செய்வதற்கு, இனிமேல் வீட்டை நான் தான் கவனிச்சுக்குவேங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. அவர் என்னுடைய தங்கையை பற்றி நிறைய கவலைப்பட்டிருக்கார். என்னை பற்றி ஒரு நாள் கூட கவலைப்பட்டதில்லை. நீ என்ன பண்ண போகிற, என்ன செய்ய போகிறேன்னு கேட்டதே கிடையாது. அப்போது மறைமுகமாக என் மனசில் என்ன பதிஞ்சிருச்சுன்னா, நான் யாருக்கும் முக்கியம் கிடையாது, ஆனால் தங்கை முக்கியம், தங்கையை கவனிச்சுக்கிட்டோன்னா அப்பா மகிழ்வார் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் என் மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. ஸோ என்னுடைய சிறு வயதிலேயே என்னுடைய வயதுக்கு மீறிய ஒரு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். வேறு வாய்ப்பே கிடையாது. இப்போது நம்முடைய அண்ணனோ வேறு யாரோ ஒருவர் இருந்து அவரிடம் இதையெல்லாம் நம்மளால் மனசு விட்டு பேச முடிஞ்சதுன்னு அவர் சொல்லுவார், இல்லை இல்லை அது பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. ஆனால் இப்படியெல்லாம் யாராவது சொல்லித்தர ஆட்கள் இருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்படி சொன்னாலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எவ்வளோ பெரிய விஷயம் புரியுதா இந்த எனர்ஜெட்டிக் சீலிங்கிறது? ஏன்னா இது நிகழ்ந்து கொண்டே இருக்குது. ஒன்று சீல் பண்ணிட்டோம்னா அது ஒரு படிநிலையை நாம் உறுதி செய்கிறோம். அது ஒரு நிலை. அதை அடுத்து இன்னொரு கட்டத்துக்கு நாம் சென்றாகணும். ஸோ இப்போ நம்மளை அறியாமல் இப்படி பல்வேறு பழக்கங்கள், நாம் சொல்லும் சொற்கள், நாம் பழகும் மனிதர்கள், எப்படி பலரும் நம்மளை நாம் யார் என்று உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாமளும் அதை அனுமதிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ இதிலிருந்து கடக்கணும்னா இதெல்லாம் நாம் தான் கற்றுக்கொள்ளணும். ஒரு விதத்தில் ஆன்மீக விடுதலைங்கிறது அதுதான். எல்லா விதமான தலைகள் பிணைப்புகளிலிருந்து விடுபடுவது. நல்ல பிணைப்புகளை வச்சுக்கிறது ஆன்மீகம் கிடையாது. கடவுளையும் கைவிடணும். கடவுளும் ஒரு பிணைப்பு தான். எதுக்கு கடவுள்? அதனால தான் நானே கடவுள் என்று அறிவது தான் உண்மையான ஆன்மீகம், உண்மையான விடுதலை உணர்வு. நானே கடவுள்னா அப்போ கடவுளுக்கு பிணைப்பு கிடையாதா? எப்படி எல்லா பிணைப்பையும் விடுவது? நம்ம தான் கவனிக்கணும். ஏன்னா அது ஒரு தேவை ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக இருக்கும். ஒருவருக்கு மதம் தேவைப்படும், ஒருவருக்கு அப்பா அம்மா தேவைப்படும், ஒருவருக்கு குடும்பம் தேவைப்படும், நண்பர்கள் தேவைப்படுவாங்க, சொத்து தேவைப்படும், புத்தகங்கள் தேவைப்படும். ஏன் தேவைப்படுது? எதனால் தேவைப்படுது? பெரும்பாலும்
அது நம்மிடம் இருக்கும் ஏதாவது போதாமையை, இயலாமையை, குறையை மறைப்பதற்காக தான். நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே ஏதாவது குறை இருக்கும். நம்ம அழகில்லாதவர்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா, மேக்கப் மூலமாக, நல்ல உடைகளை மூலமாக அதை ஈடு செய்ய முயற்சிப்போம். இல்லாட்டி இன்னும் சாமர்த்தியமாக என்ன பண்ணுவோம்னா, நம்மளை விட அழகற்றவர்களோட சேர்ந்து பழகுவோம். அப்போ அவங்களுக்கு நடுவில் நாம் இன்னும் அழகானவராக தெரிவோம். இப்படி நிறைய நாமளே நிறைய நாடகம் ஆடுவோம், ட்ராமா போடுவோம். இப்படி எல்லாம் பண்ணுறதுனால தான் நம்ம வாழ்க்கை இவ்வளோ சிக்கலானதாக, குழப்பமானதாக இருக்குது. ஆனால் நம்ம போடும் நாடகங்களை பார்ப்பது கிடையாது, கவனிப்பது கிடையாது. மற்றவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சில மனிதர்கள் அவங்க நிகழ்வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிறாங்க, மற்றவர்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும். அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, அடிப்படை ஆவனா கூட. ஆனால் அவங்க மேடையில் போய் நின்று மற்றவங்களுக்கு போதிச்சு வழிகாட்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா வயதானவர்களும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். யாராவது உருப்படியாக வாழ்ந்திருக்காங்களா? நம்மளை சொல்லுவாங்க, நீ என்ன வாழ்ந்திருக்க, என்ன சாதிக்க போகிற அப்படின்ட்டு. நம்மளும் அவங்கள கேட்கலாம். காந்தி வாழ்ந்திருக்காரு, காமராஜர் வாழ்ந்திருக்காரு, நீங்கள் என்ன சாதிச்சிங்க, என்ன கிழிச்சிங்கன்னு கேட்கலாம்ல. நம்மளோட வயதானவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், மூத்தவர்கள், அப்போது அவங்க தன்னோட வாழ்க்கையில் தங்களை நிரூபித்து காட்டணும். ஆனால் அதுக்கு எந்த துப்பும் கிடையாது. அதனால தான் அவங்க மற்றவர்களை கட்டுப்படுத்தி, இளைஞர்களை கட்டுப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா முதியவர்களுக்கு இளைஞர்களை கண்டா பயம். ஏன்னா அவருடைய வாழ்க்கை முறை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அமைஞ்சிருச்சு. இப்போ இன்று நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி சமூக விழுமியங்களெல்லாம் மாற்றினோம்னா அவர்களுடைய நிலை என்னவாகும்னு அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது குடும்பம்னா குழந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வளர்ந்து வயதான அப்பா அம்மாவை பார்த்து கொள்றதுங்கிறது நீண்ட காலமாக நம்முடைய மரபில் கடைப்பிடிக்கப்பட்டும் வழிமுறை. அதனால தான் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதன் மூலம் தங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு உத்தரவாதத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். குழந்தை நம்மளை பார்த்துக்கும், கைவிட்டுறாது அப்படின்ட்டு. இப்போ அதன் அடிப்படையெல்லாம் குழந்தைகளை வளர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த குழந்தை திடீர்னு வெளிநாடு போய் படித்து இப்போ வேறொருவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வேறொரு பண்பாட்டு சூழலில் வளர்ந்ததுன்னா இந்த பெற்றோர் என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் இதே போல் ஒரு மகன் ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப கவனம் தந்து படிக்க வச்சாங்க. அவர் வெளிநாட்டுக்கு சென்றார், அங்கே படிக்க போனார், அங்கேயே வேலை கிடைச்சிச்சு. அவர் தன்னை விட 10 வயதில் மூத்த ஒரு வெள்ளை பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவ்வளோதான், ஒரே பையன். இவன் 30 வயசு இருக்கும், அந்த பொண்ணுக்கு 40 வயசு இருக்கும். அவ்வளோதான், அந்த குடும்பம் அப்படியே உடஞ்சி போச்சு. முக்கியமாக அந்த தந்தையால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஏன்னா ஒரே பையன் இல்லையா. அப்போ அந்த ஒரே பையன் வளர்ந்து தன்னை காத்து கொள்வான், கவனித்து கொள்வான் அப்படின்னா இப்போது யார்கிட்ட என்ன சொல்ல முடியும்? எப்படி அவர் தன்னுடைய சமூகத்தில் தன்னுடைய முகத்தை காட்டுவார்? அந்த பையன் மகிழ்ச்சியாக இருக்கானா அதெல்லாம் அவங்க பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியுது, அவன் ஒரு முடிவு எடுக்கிறான்னா அவனுக்கு என்ன தேவைன்னு யோசிக்காமலாம் எடுத்திருப்பான். ஏன்னா அந்த மாதிரி தான் அவனை வளர்த்துருக்காங்க. அப்படி தான் வளர்த்த பையன் தனக்கு என்ன தேவைன்னு தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பான் புரிதல் இவங்களுக்கு இருந்ததுன்னா இவர்களால் அவள் எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்று உலகம். எல்லாமே வெளியில் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழணும், எந்த மனிதனோட வாழணும், எப்படி வாழணும், எதற்கு வாழணும், எல்லாம் நாம தான் முடிவு செய்யணும். ஒரு சிங்கம் புலி போல் காட்டில் பிறந்துட்டதுனால அப்படியே சிங்கம் புலியாகவே வாழ்ந்தே ஆகணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஏழையாக பிறந்துட்டோம், கல்வி கற்காமல் முட்டாளாக வளர்ந்துட்டோங்கிறதுக்காக இறுதி காலம் வரைக்கும் முட்டாளாக இருக்கணும், வசதி வாய்ப்பு இல்லாமல் வாடணுங்கிற அவசியம் கிடையாது. நாம் தான் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், அந்த மாற்றத்தை உருவாக்கணும். இப்போ அதற்கு தான் இந்த எனர்ஜெட்டிக் ஷீலிங், அந்த எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட்டு இதெல்லாம். ஏன்னா இதை நாம் அறிவு அப்படி இப்படின்லாம் எடுக்கும்போது அது ரொம்ப கனமானதாக இருக்கும். எனர்ஜிங்கிறது ஒரு மாற்றம் தான். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்படி பேசாமல் இன்னும் ஒரு கடுமையான குரலை பேசலாம், இன்னும் மென்மையாக பேசலாம். அதெல்லாமே என்னுடைய எனர்ஜியை மாற்றும் விதம் தான் இல்லையா. நான் கண்டென்ட்டை மாற்ற வேண்டியது கிடையாது, சப்ஜெக்டை மாற்ற வேண்டியது கிடையாது,
தமிழுக்கு பொதுவா ஆங்கிலத்தில பேசணும்னு அவசியம் கூட கிடையாது. நான் எனர்ஜிய மாத்துனாலே, பேசுற விதத்த, தொனிய மாத்துனாலே, இத கேட்கவர்கள் மாறுவார்கள். அத நான் தானே கண்டுபிடிக்கணும். அத நான் தொடக்கத்தில முதல் காணொளியிலிருந்தே நான் செஞ்சிருக்கலாம். இல்ல நான் ஒரு பயிற்சி எடுத்து எப்படி என்ன வெளிப்படுத்திக் கொள்வதுன்னு இன்னொரு ஆசிரியர்ட்ட கத்துக்கிட்டு, இன்னும் எல்லோரையும் கவரும்படி பேச கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா, இது இயல்பாக எனக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ. நான் உருவாக்கி இப்போ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான 1000 காணொளிகள் மூலமாக நான் கற்றுக்கொண்டு இருக்கேன் மெல்ல மெல்ல. எப்படி பேசணும்? எப்படி என்னை வெளிப்படுத்திக் கொள்ளணும்? என்னுடைய குரல் எப்படி வெளிப்படுது? எப்படி மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள்? ஸோ இதுதான் சொல்லப் போறேன். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. எனர்ஜியில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பெரிய விஷயங்கள் தேவை கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் போதும். அதாவது ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னா, அது பெரிய முயற்சி. அது 20 வருஷம், 30 வருஷம் கூட ஆகலாம். அது நிகழும் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? நாம எப்படி வாழ்றோம்? நாம நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள், நாம் சொல்லும் ஒவ்வொரு சொற்கள், நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் அதற்கான பாதையை நம்மளுக்கு உருவாக்கி தரணும். நாம் நம்முடைய நோக்கம், நம்முடைய ஆசை, விருப்பம் ஒன்றாக இருந்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் வேறு கோணத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா, அங்கே நாம் போய் சேரவே முடியாது. அதே சமயம் இது வந்து ஒரு சாலை போடுவது போல நேர்கோட்டில் நிகழ்வதும் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் வந்து நேர்கோடுகளை மனிதன் மட்டும்தான் உருவாக்கும் திறன் கொண்டிருப்பான். பெரும்பாலும் நேர்கோடுகள், ஒரு சதுரம் போன்ற உருவங்கள் வந்து இயற்கையில் இருக்கவே இருக்காது. இயற்கையில் நீங்கள் அதிகமாக காணக்கூடிய வடிவம் வந்து வட்டமாகத்தான் இருக்கும். ஸோ அதை ஏன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அதை போல தான் ஒரு நதியை போல தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கும். இப்போ நதி வந்து அந்த நகரும்போது யோசிச்சு பாருங்க, நதி புதுசாக ஒரு நதி உருவாகுது. இப்போ தண்ணி சேர்ந்துருச்சு. அந்த தண்ணி எப்படி அதுக்கான பாதையை கண்டுபிடிக்குது? அது மனிதன் போடுவது போல் சர்வே எடுத்துகிட்டு, இப்படி போனோம்னா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம், நீங்கள் மேடு கம்மியாக இருக்குது, உழைப்பு குறைவாக போட்டால் போதும்லாம் யோசிப்பது கிடையாது. அது தன்னியல்பாக பள்ளமான பகுதியை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். உலகிலேயே மிகவும் பள்ளமான பகுதி கடல் தான். கடைசியில் அது கடலை சென்று அடைந்திருக்கும். இப்போ அது கவனிப்பது, அதாவது அப்படி ஆழ் மனதில் அது கடலை சென்று அடையணுங்கிற எண்ணம் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது கடல் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது அதுக்கு. அது உள்ளுணர்வு மூலமாக தூண்டிக்கிட்டே இருக்குது. இன்னும் போ, இன்னும் போ, அவ்வளவுதான். அது எந்த கடலுக்கு போய் சேரும், எப்போ போய் சேரும், எப்படி சேரும் சொல்ல முடியாது. அது போய்கிட்டே இருக்குது. அது தனக்கான பாதையை தானாக உருவாக்கிடும். அதை போன்றதான் எனர்ஜியும். இன்னும் வந்து எனர்ஜி நுட்பமானது. தொடக்கத்தில் நான் எனர்ஜி ஹீலிங்கை பற்றி பேசும்போது, அறிந்து கொள்ளும்போது நானும் அதை பயங்கரமாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கதைகளில் நிறைய பார்த்துருக்கோம். அப்படியே ஒரு பார்வையாலேயே இன்னொருவரை கட்டி போடுவார், ஒருத்தர் சாபம் விட்ட உடனே என்னெல்லாமோ நடக்கும். இப்போது நான் அதுதான் எனர்ஜி ஹீலிங்கோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை, எனர்ஜி வந்து மிக மிக மென்மையானது, நுட்பமானது. அது ஏற்படுத்தும் மாற்றம் வந்து நம்மளால் கவனிக்கவே முடியாது. அதை வந்து இப்போ ஒருத்தர் திட்டுறாருனா கூட அதுவும் ஒரு எனர்ஜெட்டிக்கலான இம்பேக்ட் தான் அது. அது வந்து ரொம்ப வன்முறையானது. அதற்கு பதுவாக நாம் ஒரு ஒரு தோட்டத்தை போல, ஒரு தென்றலை போல, அந்த தென்றலில் வரும் அந்த தோட்டத்தின் நறுமணத்தை போல, உண்மையில் நறுமணமே இருக்காது. நம்ம எவ்வளோதான் மூச்சு இழுத்து விட்டு பார்த்தாலும் நம்மகிட்ட வாசம் இருக்காது. ஆனால் எப்படி பட்டாம்பூச்சிகள் வருது, பறவைகள் வருது, விலங்குகள் வருகின்றன, அவற்றுடைய நுகர்வு சக்தி நம்மளை விட ஆழமானது. நாம் என்ன வாசமே இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே அவை பல்லாயிரக்கணக்கான வாசனைகளை உணரக்கூடும். அப்போது நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நம்முடைய எனர்ஜி வந்து நம்மளை சுற்றி ஒரு நறுமணம் போல கமழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆறான்னு சொல்கிறாங்க. ஆறாங்கிறது அது நம்மளாலே சொல்ல முடியாது. அது நம்மை கடந்து மற்றவர்கள் உணர்வது. இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் நன்றாகவே உணர்ந்திருக்கேன். எனக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது அதுதான். பார்ப்பவர்களெல்லாம் என்னிடம் ஏதோ எதிர்பார்ப்பாங்க. ஆனால்
நான் சிறு வயதிலிருந்தே என்னுடைய பத்தின புரிதலே இல்லாம வளர்ந்துருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா! நம்ம ஒரு சாதாரண மனுஷன், நம்ம ஒரு முட்டாள். நம்மள போய் இப்படிலாம் நினைக்கிறாங்கன்னு தான் தோணும் எனக்கு. அதனால இயல்பாவே பார்த்தீங்கன்னா, எனக்கு யாராவது மரியாதையா நடத்துனாங்கன்னா, என்ன தகுந்த ஒரு கவனம் தந்தாங்கன்னா, எனக்கு அது ஒரு கூச்சமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாது. அ இ பட் அப்ப என்ன புரிஞ்சுச்சுன்னா, அவங்க என்னுடைய உடலில் இருந்து வரும் அந்த ஆறா அந்த எனர்ஜிய கவனித்து, அதன் மூலம் எனக்கு மதிப்பு தர்றாங்க. அந்த புரிதல் எனக்கு இல்ல. என்னுடைய மனதின் பொறுத்தவரைக்கும், நான் மற்றவர்கள் என்னை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கிறது தான் என்னை குறித்த புரிதலாக எனக்கு இருந்தது. அது நானே ரசிக்கும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி இல்ல. ஸோ, ஒரு பெரிய சிக்கல் எனக்கு இது தந்தது. அத நான் பல இடங்கள்ல, வேறு இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இப்ப வேலை செய்யும் இடத்தில் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. நம்மள பெரும் ஏமாத்த மாட்டாங்க. அதனால வேலையில் நான் திருப்தியாக உணர்ந்தேன். ஏன்னா, அங்க என்னுடைய வேலைக்கேற்ற மதிப்பு எனக்கு கிடைக்கும்னு தெரியும். புரியுது. இப்போ இத கவனியுங்க நாம. நம்ம ஒரு குழந்தை ஒரு செயல நல்லா செஞ்சா, அத நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். தப்பா செஞ்சா உடனே சுட்டி காட்டுவோம். ஆனா இன்னொருவர் தப்பு செஞ்சா நம்ம சுட்டி காட்ட மாட்டோம். கேட்டா நம்ம குழந்தை மேல நம்மளுக்கு அக்கறை அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் உண்மையா என்னன்னு நம்மள கேட்டுக்கொள்ளணும். உதாரணத்துக்கு நான் எழுதத் தொடங்கியபோது ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா? நம்மளுக்கு எப்படி எழுதுறோம்? புரியிற மாரி இருக்கா? என்ன ஏதுங்கிற கேள்வி இருந்தது. அதிலும் ஒரு நண்பர் ஒருவர் உங்களுக்கு ஆங்கிலத்தில் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அப்ப ஆங்கிலத்தில் நெறைய ஜென் கவிதைகள் எழுதியிருந்தேன். அதெல்லாம் என்ன தரத்தில் இருக்குன்னு என்னால புரிந்து கொள்ள முடியல. அப்போ 3 பேருக்கு அனுப்புனேன். 2 பெண்கள், அந்த நண்பர். அந்த 2 பெண்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அந்த நண்பர் ஒரு தீவிரமான இலக்கிய வாசகர். ஜென்ன பத்திலாம் நெறைய தெரிஞ்சவர். ஆன்மீக தேடல் கொண்டவர். அவர் எந்த பதிலுமே சொல்லல. ஸோ, தெரியலன்னு விட்டுட்டேன். அப்புறம் கடைசியில 3 மாசம் கழிச்சு, இந்த ஒரு ஒரு கவிதையை குறிப்பிட்டு, "இது 3 மாசம் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு" அப்டின்னாரு. அது 3 மாசம் கழிச்சு பாராட்டுனாரு. உண்மையில அதனால ரொம்ப மதிப்பு அதிகம். உடனே பாராட்டியிருந்தா கூட அந்த மதிப்பு இருந்திருக்காது. ஆனா, அவரே பார்த்தீங்கன்னா, வேறொரு இடத்துல நான் அவசரமா ஒரு பேர மாத்தி எழுதிட்டேன். தெரிஞ்சே தான் எழுதினேன். காலையில 3 மணிக்கு அத போஸ்ட் பண்ணேன். அ பேர் நினைவுக்கு இல்ல. தூங்கி எந்திரிச்ச உடனே அத சரி செஞ்சுக்கலாம். யாரு படிக்க போறாங்கன்னு விட்டுட்டேன். காலைல தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 2, 3 செய்திகள். அது பேரு எப்படி போட்டிருக்கீங்க? அது இதுன்ட்டு. அது தவற உடனே திருத்துறாங்க. கேட்டா, அது உங்க மேல் இருக்கும் அக்கறை. அத மத்தவங்க படிச்சா என்ன நெனப்பாங்க? அப்படின்ட்டு. அதை ஏன் பாராட்டுவது கிடையாது? ஏன் தயங்குறோம்? இது ஒரு கவனிக்கணும் இத. இப்போ நான் பல சமயங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், மனிதர்களை முன்வைப்பதற்கு காரணம் என்னன்னா, என்னுடைய சிக்கல் அவ்வளவு ஆழமாக இருந்திருக்கு. அந்த மாரியான நிலை நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடும். அதனால தான் நான் அதையெல்லாம் சொல்றேன். என்னுடைய சிக்கலுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், ஒரு முக்கியமான தமிழ் எழுத்தாளர். இப்போ அவர்ட்ட நான் உதவி கேட்டு வழிகாட்டுதல போய் கேட்டபோது, அவர் என்ன மதிக்கல, என்னை இழிவாக நடத்தினாரு. அப்போ அது அந்த எங்களுடைய தொடக்க ஒரு உரையாடலே, தொடர்பே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எதிர்மறையானதாக இருந்தது. அவர் என் மேல் தன்னுடைய கட்டுப்பாட்டை செலுத்த முயன்றார். ஆனா நான் அவர நம்பினேன். அவர் ஒரு பொது உலகில் இருக்கும் மனிதர். அவர பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் பொதுவாக உலவுது. இப்போ அவர் நல்லவரா தான இருக்க முடியும்னு அவரை நான் தொடர்ந்து வாசித்து, அவருடைய நட்பை பெற்று அவரை அணுக்கமாகினேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவரோட என்னால ஏந்து போகவே முடியல. அது எனக்கு புரியல ஏன்னே. ஏன்னா, அந்த முதலில் அவர் ஏற்படுத்திய அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த தாக்கம் என்னுடைய ஆழ் மனதில் பதிந்திருந்தது. அப்போ என்னதான் நான் இயல்பு வாழ்க்கையில் சகஜமாக பேசிக்கிட்டாலும், ஆழ் மனதால் அவருடன் பிணைப்பு கொள்ள முடியல. அந்த கவனிக்கல நானும். இப்ப நாம பல சமயம் பார்த்தீங்கன்னா, இது போன்ற அந்த ரெட் ஃபிளாக்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. ஒரு எச்சரிக்கை குறிப்புகள் நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அவன் சரி கிடையாது, இவன் நல்லவன் கிடையாது, இங்க ஏதோ பிழை இருக்கு, இவன் ஏமாத்துறான், பொய் சொல்றான், ஏதோ நம்மளுக்கு தோணும்.
ஆனா, நம்ம பல சமயங்கள்ல என்ன செய்வோம்னா, நம்மளுக்கு கிடைக்கும் அந்த உள்ளுணர்வு, புரிதல நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா, அதை காட்டிலும் அந்த மனிதர் உரு காட்டும் பிம்பம், அவருடைய எனர்ஜியின் தாக்கம் கூடுதலாக இருக்கக்கூடும். நம்ம எத்தனை பேர் நம்முடைய அப்பா, அம்மாவ பத்தி வேறு கோணத்தில் சிந்திப்போம். அம்மானாலே புனிதம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்குள்ள எண்ணம் இருக்கு. இப்போ என்னுடைய அம்மா என்னை போதிய அளவு கவனிச்சிக்கல. அதான் என்னுடைய வீட்டினர் எவ்வளவோ தடவை எனக்கு எடுத்து சொன்னாங்க. ஆனாலும் என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. என்னுடைய ஆழ்மனம் ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைக்கு அம்மா ரொம்ப முக்கியம். என்னதான் அம்மா தன்னை கவனிச்சிக்கலன்னாலும், குழந்தைக்கு அம்மா முக்கியம். குழந்தை அம்மா விட்டு விலகிச் செல்லவே விரும்பாது. எப்படியாவது அம்மாவின் அன்பை பெற்று, அவருடைய கவனிப்பை பெற்று, அவளோட சேர்ந்து இருக்க தான் முயற்சிக்கும். அப்போ அதற்கு எதிராக எந்த குறிப்புகள் வந்தாலும், அறிகுறிகள் தட்டுப்பட்டாலும், அதை குழந்தையோட மேல்மனம் எளிதில் ஏற்றுக்கொள்ளாது. இதெல்லாம் நம்மிடம் நாம கவனிக்கலாம். நம்ம குழந்தை மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க. அது உண்மையான புரிதலின் அடிப்படையில் உருவானதா? குருட்டுத்தனமான நம்பிக்கையா? நம்ம குழந்தை நம்மளை எப்படி நினைக்குது? நாம நினைக்கிற மாதிரி தான் நம்மளை நினைக்குதா? மற்ற மனிதர்கள், நம்முடைய கணவனோ, மனைவியோ, நண்பர்களோ, நாம் அவங்கள பற்றி என்ன எண்ணம் கொண்டிருக்கோம்? அதே எண்ணத்தை தான் அவங்க நம் மீது கொண்டிருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கவனிச்சோம் அப்படின்னா ரொம்ப குழப்பமாயிடும். வாழ்க்கையே வாழ்வதே சிக்கலாயிரும். அதனால நம்ம இதுக்குள்ள இறங்க விரும்புவது கிடையாது. ஆனா இதெல்லாம் ரொம்ப தேவை. நீ சொன்னது போல இதெல்லாம் எனர்ஜெட்டிக்கலாக நிகழ்வது. இது ஒரு நம்மளை யாராவது ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்கன்னா அந்த தாக்கம் நம் வாழ்நாளின் இறுதி வரை இருக்கும். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. முன்பே சொன்னது போல ஒருத்தர் பார்த்த உடனே உங்களை இங்க வாடா அப்படின்னாருனாலே அவர் உங்க மேல அதிகாரம் செலுத்துறாருன்னு ஆயிடுது இல்லையா? எப்படி வந்து ஒரு மூன்றாம் நபர், அந்நிய மனிதர் வந்து தனக்கு சம்பந்தமில்லாத ஒருவரை வந்து ஒருமையில் அழைக்க முடியும்? அவருக்கு அந்த அதிகாரத்தை யார் தந்தது? எப்படி தந்தது? அது சாதியின் அடிப்படையிலா, பணத்தின் அடிப்படையிலா, செல்வாக்கின் அடிப்படையிலா, இல்லை நாமளே நம்மளை பணிவாக அவர் முன்னால் நம்மளை காட்டிக்கொள்கிறோமா? அதுவும் நடக்கும். நம்ம ஒரு பெரிய பேங்க் மேனேஜராக இருப்போம். பேங்க்கில் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு சாமியார்கிட்ட போனோன்னா அப்படியே கையை கட்டி வாயை பற்றி சொல்லுங்க சாமி அப்படின்ட்டு இருப்போம். எது உண்மை? எவ்வளோ வேஷம் போடுறோம் பாருங்க. இது எல்லா இடத்தையும் நகழ்ந்து கொண்டே தான் இருக்கு. அது தவிர்க்க முடியாது. நம்மை மீறி சிலதில் நடக்கும். ஆனால் அதையெல்லாம் கவனித்து அதிலிருந்து நம்மளை விடுவித்து கொள்ளணும். அதுதான் முக்கியம். அதுதான் உண்மையில் எனர்ஜி ஹீலிங்கு. ஹீலிங்கிறது என்னன்னா, நம்மளை குணப்படுத்தி கொள்வது. காயம் இருக்கிற வரைக்கும் நாம் நம்மை இயல்பாக வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. காயம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஓய்வு எடுக்கணும், மருந்து போட்டுக்கணும், கட்டு போட்டுக்கணும் இல்லையா? அப்போது நமக்குள்ள காயங்கள் இருந்ததுன்னா நம்ம இயல்பான வாழ்க்கையை வாழவே முடியாது. நமக்குள் பலரும் காயங்களோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக, நிம்மதியானதாக இல்லை. இப்போது நான் எனர்ஜி குறித்து இது வரைக்கும் பேசினது, இது எல்லாவற்றையும் நீங்கள் தொகுத்து கொள்ளலாம். இப்போது இது ரொம்ப நீளமான காணொளி. நான் எப்போதுமே சொல்வது போல் யாரும் இதெல்லாம் முழுசாக கேட்க போவது கிடையாது. ஏன்னா நான் சுவாரஸ்யமாக, விறுவிறுப்பாக பேசுவது கிடையாது. ஆர்வமூட்டும் விஷயங்களை பேசுவது கிடையாது. இதே ஒரு ஆடிக்கிட்டு மியூசிக்கை போட்டுக்கிட்டு நண்பா நம்பீஸ்னா பெரிய கூட்டமே வரும். அதாவது நாம் யாருங்கிற வாழ்க்கையை நாம் வாழணும். அதை மற்றவர்கள் தீர்மானிக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம கோமாளின்னு அர்த்தம். நம்ம பலரும் கோமாளித்தனமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நானும் அப்படி தான் வாழ்ந்துருக்கேன். அது பலரும் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதான் சொல்ல வரேன், அது எல்லாமே நிறைய நிகழ்வுகள் வந்து எனர்ஜெட்டிக்கலாக நிகழ்வது. நம்மளுக்கு அதை பற்றின புரிதல் இருக்காது, கட்டுப்பாடு இருக்காது, தெளிவு இருக்காது. தெரிஞ்சாலும் அதை எப்படி மாற்றுறது புரியாது. ஆனால் இந்த புரிதல் நிகழ நிகழ நமக்குள் தெளிவு கூடும். தெளிவு கூட கூட நம்ம எனர்ஜியின் பிணைப்பு வந்து குறையும். ஒரு உணர்ச்சிகரமான பிணைப்பு குறைஞ்சாலே வாழ்க்கையில் நிம்மதி உருவாகும். அந்த உணர்ச்சிகரமான பிணைப்பு ஏன் இருக்குன்னா பயத்தினால். பயம்தான் மிக அடிப்படையான ஆதாரமான உணர்ச்சி. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா
நாமன்னு சொல்வது நம்ம நம்ம பல சமயங்கள்ல ஒரு பதட்டமான சூழல்ல, பயத்துல அப்படியே உடலை இறுக்கிக் கொள்வோம். அந்த இறுக்கத்தில் நம்மை நாம் இன்னும் ஒரு ஆழமாக உணர்வோம். குழந்தை வந்து ஒரு பயம் வந்தவுடனே அம்மாவ போய் கட்டிக்கொள்கிறது. கட்டிக்கொள்ளும்போது என்ன நடக்குது? அம்மாவுடைய உடலில் இருக்கும் அந்த அப்பாவின் உடலில் இருக்கும் அந்த எனர்ஜி அது கிரகித்துக் கொள்ளுது. அந்த உடல் உள்ளுக்குள்ள வந்து அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கு. ஐயோ! என்ன நடக்குமோ? ஏது நடக்குமோன்னு பதட்டத்துல இருக்கு. அப்போ ஒரு உறுதியான ஒருவர், தைரியமான ஒருவர் அருகில் இருக்கும்போது, அவரோட அணைத்துக் கொள்ளும்போது, அவரோட உடலோட ஒட்டிக்கொள்ளும்போது, அந்த எனர்ஜி நம்ம கிரகித்துக் கொள்றோம். அவரிடம் இருக்கும் அந்த சமநிலை, அமைதி நமக்குள்ளும் ஊடுருவும். அதைப்போல தான் ஒரு நம்மை விட ஒரு தெளிவான ஒருவர் மனதளவில், உடலளவில், வாழ்க்கையில் அவரை நாம் அணுகுனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு உருவாகும். அதே சமயம் அவரை அணுகும்போது நமக்குள் சில குழப்பங்கள், கேள்விகள், சந்தேகங்களும் எழும். ஏன்னா, அது நமக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள அவர் குலைத்து போடுவார், கலைத்து போடுவார். ஏன்னா குழந்தைக்கு பெருசா மனசுல எதுவுமே இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வயசு குழந்தை போய் கட்டிக்கொள்ளும். 15 வயசு பையன் போய் கட்டிக்கொள்வானா? பெண்ணா இருந்தா செய்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அத நம்ம ஏற்றுக்கொள்வோம். விரும்பவும் கூட செய்வோம். அந்த அந்த பெண் 50 வயதானாலும் அத செய்யலாம். தன்னோட கணவன போய் கட்டிக்கிட்டோன்னா, அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண் செய்ய முடியுமா? அப்போ ஆண் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? தன்னுடைய பயத்தை எல்லாம் உள்ளுக்குள்ள புதைச்சு வைக்க வேண்டியதா இருக்கு. ஈவன் பெண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீ நாகரீக உலகில் அது சாத்தியமா? வேணா பெண்கள் தாங்கள் தனித்துவமானவர்கள், சுதந்திரமானவர்கள், மன உறுதி கொண்டவர்கள்னு இன்னைக்கு வேஷம் போட வேண்டியதாக இருக்கு. நான் பல பெண்களை அறிவேன். அவனுக்குள்ள எவ்வளவு பயம் இருக்குன்னு நன்றாக தெரியும். ஆனா, வேற வழி கிடையாது. வாழ்க்கைய வாழ்ந்தாகணும், படிக்க போணும், வேலைக்கு போணும். அதுவும் பெண்கள் எதிர்கொள்ளும் சூழல நம்ம பலரும் எதிர்கொண்டிருக்க மாட்டோம். எல்லாருமே அந்நியர்கள். எல்லாருமே பெண்ணை வந்து பெண்ணா தான் பார்க்கிறார்கள். யாரும் ஒரு சக மனுஷியாக, உயிராக பார்ப்பது கிடையாது. அப்போ எவ்வளவு பயத்தை எதிர்கொள்ளணும்? எவ்வளவு கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்க. உளவியல் ரீதியாக, எனர்ஜெட்டிக்கலாக அவங்க எவ்வளவு கொடுமைகளை எதிர்கொள்ளணும்? அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா, நம்முடைய அசைவே இன்னொருவரை பாதிக்குது. நான் கவனிச்சிருக்கேன். ஏன்னா, நான் முன்னாடி சொன்னது போல, என்னுடைய உடலிலிருந்து வெளிப்படும் எனர்ஜி வந்து ஒரு மற்றவங்களுக்கு வந்து ஒரு திடுக்கிடலை தரும், ஒரு திகைப்பை தரும். அப்புறம் அவங்க என்னோட பேசும்போது நான் மென்மையாக, அமைதியாக பார்த்தா அவங்களும் குழம்புவாங்க. இவன கண்டா பயந்துட்டோங்கிறது போல. இப்ப இது ரொம்ப நுட்பமாக அத கவனித்து நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப எளிதான பயணம் இல்ல நான் மேற்கொண்டது. அதனால கவனியுங்க. வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படணும்னா பெரிய மாற்றங்கள் நிகழணும்னு அவசியம் கிடையாது. பகவத்கீதைய ஒவ்வொரு பாடலையும் முழுசா மனப்பாடமா தெரிஞ்சா தான் நம்ம ஞானம் அடைவோம்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு திருக்குறள் போதும், ஒரு எளிய ஜென் கதை போதும், ஒரு திருமந்திர பாடல், ஒரு சினிமா வசனம் கூட போதும் உண்மையை சொல்லப்போனா. ஆனா அது நம்மளுக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்போ நாம அந்த இடத்துக்கு நம்மளை தயார் செய்து கொண்டு இருக்கணும். இல்லையா? நம்ம லாட்டரி சீட்டு கிடைச்ச உடனே நம்ம லட்சாதிபதியாவோ, கோடீஸ்வரனாவோ ஆயிர்றோம். ஆனா அந்த லாட்டரி சீட்டு வாங்குற இடத்துக்கு நம்ம போகணும் இல்லையா? லாட்டரி சீட்டு வாங்குற இடத்துக்கு போவதும், அதே போல ஒரு வேலையில வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போவதும் வித்தியாசம் கிடையாது. லாட்டரி சீட்டு வாங்குவது ஒரு நொடியில் நிகழ்வது. வேலையில் நம்முடைய திறமையை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த நிலைக்கு செல்வதுங்கிறது பல வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் நிகழ்வு. 2லும் நிகழ்வது வந்து ஒரே விதமான மாற்றம் தான். ஆனா முயற்சியால் மேற்கொள்ளும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்முடைய உடல், மனம் எல்லாமே தனக்கேற்ற விதத்தில் தகவமைத்துக் கொள்ளும். இப்போ அப்படி ஒரு பெரிய நிலைக்கு போய் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறவன் வந்து வாழ்க்கையில் திடீர்னு கீழே விழுக மாட்டான். ஆனால் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கி கோடீஸ்வரன் ஆகிறவன் சில வருடங்கள் கழித்து என்ன ஆவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை அவன் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளலை. பணம் நம்மளை தகுதிப்படுத்தாது, வாழ்க்கை நம்மளை தகுதிப்படுத்தாது. நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளும்போது நமக்கேற்றபடி வாழ்க்கை, மற்ற நிகழ்வுகள் நிகழும்.
நாம் தகுதிப்படுத்திக் கொள்வதே தயாராக இல்லை. எதையும் கற்றுக்கொள்வது கிடையாது, படிப்பது கிடையாது, உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்வது கிடையாது, எதுவுமே செய்கிறது கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கை மற்றும் எந்த சிக்கலும் இல்லாமல் நிம்மதியாக நிறைவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நாம தான் கவனிக்கணும். பல இடங்களில் சொல்லியாச்சு. இதெல்லாம் இந்த மற்ற காணிகளோடு இணைத்து ஒரு வலைப்பின்னலை போல புரிந்து கொள்ளும்போது, இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை எதிர்கொள்ளும் திறன் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு இன்னொருவரால் சொல்ல தான் முடியும், பேச தான் முடியும். நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், என்ன புரிந்து கொள்கிறோங்கிறது நமக்கு மட்டுமே ஆனது. மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.